அல்லாஹை ஞாபகப்படுத்துவதை விட்டும் உன் நாவை காய்த்து விடாதே, ஈரமாக்கிக் கொள் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், மூமின்களாகிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது பிரயோஜனம் அளிக்கும் என்ற அடிப்படையிலும், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் அவர்களை படைக்கவில்லை என்ற இறைவனுடைய தீர்மானத்துக்கு ஏற்பவும் அல்லாஹு தஆலா நமக்கு ஏவக்கூடிய அடிப்படையில் குர்ஆனினுடைய அதிகமான வசனங்களில் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்ற செய்தியையும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடம் அனுப்பும் போது உமது நாவில் என்னை பற்றிய வாசகம் இடம்பெறாமல் அது காய்ந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் எந்த நேரமும் தினசரி என்னை நீ ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற கட்டளையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏவின அடிப்படையில் வினாடிக்கு வினாடி இறைவனை ஞாபகப்படுத்துவது உன் கடமை என்ற அடிப்படையிலான செய்திகளை கொண்டு இன்றைய ஹுத்துபாவை உங்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மில் பல பேர் ஆசைப்படக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், நான் நரகத்தை விட்டு தப்பித்து சுவர்க்கம் நுழைந்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசைதான். சுமாராக உலகத்தில் எப்படியும் வாழ்ந்து விடலாம், பணக்காரனாக வாழலாம், ஏழையாக வாழலாம், படித்தவனாக வாழலாம், படிக்காதவனாக வாழலாம், 10 பேரை படிக்க வைத்து வாழலாம், 10 பேரை வாழ வைத்து வாழலாம், தந்தையாக வாழலாம், மகனாக வாழலாம். இதெல்லாம் உலகத்துல இயற்கையான அடிப்படை, அல்லாஹ் விதித்த ஒரு விதி. அதுல யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றை கூட்டவும் முடியாது, ஒன்றை குறைக்கவும் முடியாது. அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத. அல்லாஹ் ஒன்றை தடுத்து விட்டானாக அதை எவனாலும் தரவும் முடியாது, அல்லாஹ் தந்ததை எவனால் தடுக்கவும் முடியாது. அதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா குலாம், மகனே, நான் சொல்லக்கூடிய சில செய்திகளை உன் மனதில் எடுத்துக்கொள், அதை வாழ்நாளில் நடைமுறைப்படுத்து என்று சொல்லிவிட்டு, ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு எதிர்ப்பாக திரண்டு வந்தாலும் அல்லாஹ்வுடைய விதியில் அது இல்லை என்றால் ஒரு காலமும் நடக்காது. எனவே மனதை நீ திலகாத்திரப்படுத்திக் கொள், அல்லாஹ் உன்னை நாடிவிட்டால் எவனாலும் அதை தடுக்க முடியாது. எனவே உன் பலவீனத்தை வைத்து நீ ஏமாந்து விடாதே என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசம் செய்த வார்த்தையையும் உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்திவிட்டு, உலகத்தில் எதெல்லாம் நமக்கு நடக்க இருக்கிறதோ அது நம்மளை படைப்பதற்கு, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுதான் நடக்குமே தவிர இன்றைக்கு நினைத்தது நடக்கும் என்ற யோசனை யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதையும் உங்கள் மனதில் சொல்லிவிட்டு, இறை திருப்திக்காக வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் இறைவனை ஞாபகப்படுத்துவது அவன் கடமை என்ற அடிப்படையிலான செய்தியை சொல்வதற்கு நம்ம எல்லோரும் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த இடத்துல ஒன்று கூடி இருப்பது கூட இறைவனுடைய திக்ரை ஞாபகப்படுத்துவதுதான். திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில் உங்களுக்கு பாங்கோசை ஒலித்து நீங்கள் பள்ளிக்கு அழைக்கப்பட்டால் நீங்க பள்ளிவாசலுக்கு விரைந்து வந்து விடுங்கள். காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக. அப்ப அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதல் என்ற அடிப்படை, திக்ர் என்ற அடிப்படை தான் அதிகமாக நமக்கு சொல்லப்படுகிறது. எல்லா விதமான அடிப்படையிலும் அல்லாஹு தஆலா இந்த பாங்கோசை, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அழைப்பு என்ன தெரியுங்களா, அது பாங்கோசை தான். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அழைப்பு என அது பாங்கோசை தான். அந்த பாங்கோசையை எந்த மொழியும் மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் இஸ்லாம் அதை கோட் நம்பராக கூட பதிவு செஞ்சிருக்கிறது. அதிலும் கூட அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கிறோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறோம், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு யாரும் இல்லை என்று சொல்கிறோம். அது அழைப்பு விடுக்கப்பட்ட வார்த்தைக்கு ஆஜராகுமாறு கூட இஸ்லாம் சொல்கிறது. குர்ஆன் எந்த அளவு தூரம் அதை பேசுகிறது என்றால், வைதா நாதைதும் இலா ஸலா, அவர்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், யாரை குறிக்குது, நம்மளை குறிக்குது இல்ல, நம்ம முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மளை குறிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை, வைதா நாதைதும் இலா ஸலா, அவர்களை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், இத்தகதுவா ஹுசுவன், அதை வீணாக விளையாட்டாக கேளிக்கையாக எடுத்துக் கொள்கிறார்கள்,
அவர்கள் மடையர்களாக இருக்கிறார்கள். அப்ப யார் பாங்கோசைக்கு பதில் சொல்லி அந்த இடத்துக்கு ஆஜராகிறானோ அவன் மட்டுமே அறிவாளி, அதுக்கு வராத அவ்வளவு பேர் முட்டா பயல்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிவிட்டான். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய திக்ர் விவகாரத்தில் நாங்கள் சாபிகு போட்டி போட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஃபர்ரிதூன்கள் தான் முந்தி விட்டார்கள், முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப இந்த வாசகத்தினுடைய தெளிவு சஹாபாக்கள்கிட்ட கிடையாது. அவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல ஒரு பாதை நடந்துட்டு போறாங்க. போகும்போது சொல்றாங்க, ஜம்தான் என்ற மலைக்கு அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு அங்க இருந்து வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். காலு வமல் முஃபர்ரிதூன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த முஃபர்ரிதூன் மொட்டையா சொன்னீங்களா அவங்க எல்லாம் யாருன்னு கேட்கிறாங்க. இப்ப அன்சாரி என்றால் தெரியும், முஹாஜிர் என்றால் தெரியும், இந்த முஃபர்ரிதூன்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸாகிரூன் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் இந்த கணக்கு வைக்காம யாரெல்லாம் திக்ர் செய்கிறார்களோ அவர்கள் தான் முந்தி விட்டார்கள். அப்ப அல்லாஹுவிடத்தில் அதிகமாக நெருங்கக்கூடியவர்கள், அல்லாஹ் தன் பக்கம் நெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லாஹுடைய ஞாபகத்தில் தினசரி இருக்கக்கூடியவர்கள் என்ற செய்தியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனிய வசனங்களை நாங்கள் பார்த்தால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிக அதிகமாக நீங்க ஞாபகப்படுத்துங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் நீங்கள் அவனை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அவனை நீங்கள் தூய்மைப்படுத்தி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறை சூரா அஹ்ஸாபினுடைய 41 42 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்கின்ற பொழுது, அல்லதீன ஆமனு, அவர்கள் யார் தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள். வ தத்மஇன்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவங்களுக்கு என்ன பெரிய டென்ஷன் வந்தாலும், இன்னைக்கு நமக்கு பொருளாதார டென்ஷன் இருக்குது, கணவன் மனைவி லைஃப்ல பிரச்சனை இருக்குது, ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையில டென்ஷன் இருக்குது, ஒன்றை பொறுப்பு கொடுத்தா அதுல படுற அவஸ்தை ஜாஸ்தியா இருக்குது. எல்லா விதமான டென்ஷன் நம்மள வந்து அது எந்த பக்கம் நான் கக்குறது என்ற முடிவு தெரியாம மெண்டலாவி எல்லாரும் எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். அவ்வளவு பேரையும் அல்லாஹ் கூப்பிடுறான். யாருக்கெல்லாம் உள்ளம் இருக்குமோ, யாருக்கெல்லாம் சிந்தனை கொண்ட இதயம் இருக்குமோ அவ்வளவு பேரையும் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் மட்டும்தான் உனக்கு மன அமைதி கிடைக்கும். நீ என்னதான் பெரிய இதா இருந்தாலும், இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், மன அமைதிக்கு பண்ற அவஸ்தை இருக்குதே ரொம்ப பெரிய அவஸ்தைங்க. கொஞ்சம் பேர் போட்டோட நிற்பான், கொஞ்சம் பேர் புகைத்தோட நிற்பான், கொஞ்சம் பேர் பாட்டோட நிற்பான், கொஞ்சம் பேர் படத்தோட நிற்பான், கொஞ்சம் பேர் நாடு கடந்து போறான், கொஞ்சம் பேர் என்னடா பண்றேன்னு தெரியாம எதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். பண்றோமா, பாக்குறோமா இல்லைங்களா? சில பேர் என்ன செய்வான், ஏப்பா சிகரெட் குடிக்கிற, புண்பட்ட மனசை புகை போட்டு ஆத்துறேன், லாஜிக்கா பேசுவான், தத்துவம் பேசுவான். புண்பட்ட மனசை புகை போட்டு ஆத்துறியா, ஏன் அதுக்கு மருந்து போட லேசா இருக்காதா, புகை போட்ட எங்கேயாச்சும் ஆறுமா? இப்ப இப்படி எல்லாம் நிறைய கதைகளை சொல்லுவாங்க. சில பேர் என்ன செய்வான், சோக பாட்டா கேட்பான், ஏன்னா சோக பாட்டு கேட்கிற, குத்து பாட்டு கேட்கணும், அதெல்லாம் கேட்க முடியாது மூலம், இப்ப ரொம்ப சுகமா இருக்கான், ஏன்டா என்னடா சோகம்டா, நம்பின போது 10 வருஷமா ஏமாத்தி போட்டு போய்த்தார். அப்ப இப்படி மனுஷனை நம்பி நம்ம எத்தனையோ பேர் தோல்வி அடைகிறோம். நிறைய பேர் வந்துகிட்டு நம்புறோம், கழுத்தறுத்துறாங்க, பாக்குறோமா இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக இஸ்லாம் சொல்லுது, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லப்பா, உன்னுடைய மனைவி மௌத்தாயிட்டாங்களா, உன் தாய் தந்தை மௌத்தாயிட்டாங்களா, உனக்கு விருப்பத்துக்குரியவங்க மௌத்தாயிட்டாங்களா, ஏன் உன்னை பராமரிக்கிற கணவனே மௌத்தாயிட்டாங்களா, நீ ஒன்றும் பண்ணாத, திக்ர் மட்டும் செய்யணும் இஸ்லாம் சொல்லுது, அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி 10 பேரை கூப்பிடணும், ஹாஹூன்னு கத்தக்கூடாது. இந்த சில பேர் கத்துருவாங்கிற சூஃபிகளை பாத்தீங்கன்னா அல்லாஹ்னு இருப்பான், எங்கேயும் போய் முடிப்பான், பாக்குறோமா இல்லைங்களா? இதை நாம வந்துட்டு சொல்லலைங்க, இதை வந்துட்டு இஸ்லாம் அங்கீகரிக்கவும் இல்லைங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திக்ர் செய்வதற்கு சில ரூல்ஸை இஸ்லாம் வச்சிருக்குது. திக்ர் செய்வது சில ரூல்ஸை இஸ்லாம் வச்சிருக்குது. அதை நீங்க குர்ஆனிலே திறந்து பார்த்துடலாம். தொண்டைகளையே கத்தி கத்தி திக்ர் பண்ணலாமா? இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்லங்க, இந்த பேச்சு வழக்குல திக்ர் செய்யலாமா? குர்ஆன் நேரடியா தடுத்து இருக்குது. திருமறை குர்ஆன் சூரா அஹ்ராஃபை நீங்க புரட்டுங்க, சூரா அஹ்ராஃபினுடைய கடைசி பகுதிக்கு வாங்க, 205ஆம் வசனத்தை புரட்டுங்க.
அல்லாஹ் தஆலா என்ன சொல்லலாம் 25ஆம் வசனத்துல, வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வ ஹீஃபத்தன் தூன ஜஹரி மினல் கவுல். நீங்க பேசுறீங்கல்ல, இந்த பேச்சு சத்தம் இருக்குல்ல, இந்த சத்தம் வரக்கூடாது அல்லாஹ் திக்ர் செய்யற முறையில. நீங்க சைலண்டா திக்ர் செய்யணும், மௌனமா திக்ர் செய்யணும். ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. மேட்ல ஏறும்போது ஒரு வார்த்தை, இறங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏறும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க, இறங்கும்போது சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்குவாங்க. இதை சஹாபாக்கள் சத்தமா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய எதுக்கு இப்படி கத்துறீங்க? ரொம்ப தூரத்துல உள்ளவனையும் கூப்பிடல, செவிடனா இருக்கிறவனையும் கூப்பிடல, உங்க இறைவன் உங்க உயிர் நரம்பு விட அருகாமையில் இருக்கிறான், நீங்க சைலண்டா சொன்னா போதும் அப்படின்னு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் செய்யற முறையில் சைலண்ட் தேவை அப்படின்னாங்க. நம்ம சில பள்ளிகளை பார்த்தோம்னா இமாம் என்ன செய்வாரு, அப்படியே சுப்ஹானல்லாஹ் சொன்னா தான் மத்த எல்லாம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு பேட்டரி சார்ஜ் இறங்கி போய்த்திரும். அவர் சொன்னாதான் அவங்களுக்கு சார்ஜ் ஆகும். அங்க போய் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க, திருப்பி சொல்லுவார் ஃபஅலம் அன்ன அஃதல திக்ருனா, தலையை சுத்தி சுத்தி அடிமா லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கதான் கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டா திக்ர் தானா? ஆமா திக்ர் தான். இந்த மெத்தடை யாரு சொல்லி தந்தா? இந்த மெத்தடை நமக்கு யாரு கற்று தந்தார்கள்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு திமஷ்கில் இருக்கிறாங்க. இருக்கும்போது மகரிபுடைய நேரம் ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆளு சுப்ஹானல்லாஹ் சொல்ல, அதை வளைச்சு எல்லாருமே ஹல்காக உட்கார்ந்துருவாங்க. இந்த சஹனுக்கு உட்கார்ற மாதிரி எல்லாம் சாப்பாடு தான் நம்ம சமூகத்துக்கு மத்திய உட்கார்ந்து கொண்டு இவர் சுப்ஹானல்லாஹ் சொன்னா அவங்க சுப்ஹானல்லாஹ் சொல்றது. இது அபூ மூஸா அஷ்அரி பாக்குறாங்க. இன்னொரு மசூத் பாக்குறாங்க, வந்து முறைப்பாடு செய்யறாங்க. இன்னும் உங்க பள்ளியில இந்த மாதிரி கூத்து நடக்குது, என்ன மாதிரி நடக்குது? ஒரு ஆளு சுப்ஹானல்லாஹ் சொல்றான், அதை கேட்டு எல்லாரும் சுப்ஹானல்லாஹ் சொல்றான், அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான், எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அக்பர் சொல்றான், எல்லாரும் அல்லாஹ் அக்பர் சொல்றான். அப்படியா நடக்குது? நமக்கு தெரியலையே, நடனா திருப்பி வந்து சொல்லு அப்படின்றாரு. மறுநாளும் அதே நேரத்தில் அதே இடத்துல அதே சமூகம் அதே கூத்த பண்றாங்க. வந்து சொல்றாங்க இப்படிதான் செய்யறாங்க. அவன் வந்தாங்க, வா பாப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார், மத்த எல்லாரும் அவரை வளைச்சு உட்கார, இவர் சுப்ஹானல்லாஹ் எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டாங்க இது யாரு சொல்லி தந்தது? அவரு கேட்டா, நாங்க என்ன தப்பாவா சொல்லிட்டோம்? தப்பாவா சொல்லிட்டோம்? சுப்ஹானல்லாஹ் என்பது அல்லாஹ் புகழ்றதான, இதுல என்ன தப்பு இருக்குது? நீ சுப்ஹானல்லாஹ் சொல்ற தப்புன்னு நான் சொல்லலையேப்பா. இந்த மெத்தட்டை யார் உனக்கு சொல்லி தந்தா? அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போயிட்டு அவர்கள் ஆடைகள் இத்து போகவில்லை, அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை உடைந்து போவதற்கு முன்னாடி மார்க்கத்தை உருவாக்கிட்டியா பித்அத்தை? ஓடனா பள்ளியை விட்டுன்னு திறத்துறாரு. இந்த சமூகத்தை, லுஹ்ராவி சமூகத்தை, இந்த பித்அத் சமூகத்தை, இந்த மாதிரியான திக்ர் மஜ்லிஸை ஏற்படுத்திய இந்த சமூகத்தை அன்றைக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துர் ரஹ்மான் என்று தான் அவர் புனைப்பெயர் அழைக்கப்படுவாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு திமஷ்கில் அடித்து விரட்டினார்கள். இந்த மாதிரி பாவங்களை செய்ய திக்ர் செய்வது மார்க்கம், ஆனா ஒரு முறைமை உருவாக்குவது பித்அத் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறதா இல்லையா? திக்ர் செய்ய பரவாயில்லை, ஆனா ஓ இஷ்டத்துக்கு செய்யாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வந்துட்டு இருக்கிறாங்க. சில பெண்கள் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க? நாங்க சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இது என்ன கையில மறதிக்கு ஏற்படாம நாங்க அது தேவையில்லை, உன் கையால செய்ய அப்படின்றாங்க. உன் விரல்களால செய் அப்படின்னாங்க. இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையால் வலது விரல்களால் அழகாக ஒன்றன் ஒன்றாக திக்ர் செய்வார்கள், இரண்டு கையை பயன்படுத்த மாட்டார்கள். அப்ப இஸ்லாம் எல்லாத்துக்கும் அழகிய முறைகளை சொல்லி தந்திருக்கிறது. நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி சுபாலா 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 அடிக்க இதெல்லாம் கிடையாது. அழகிய முறையில் விரல்களால் செய்தார்கள் என்ற இடம் அழகிய முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏன் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது இவ்வளவு ஸ்பீட் எடுக்கிறோம்? சுபா 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 இந்த மாதிரி எண்ணிக்கை இது தவறு. அதாவது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது உன் உள்ளத்தால ஞாபகப்படுத்தணுமா? வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக், உன் உள்ளத்துல அல்லாஹ்வை தியானம் பண்ணு. நாவினால் சத்தம் வரக்கூடாது இஸ்லாம் சொல்லவில்லை. சத்தம் வரக்கூடாது, அடுத்தவன் கேட்டு பாரா இவன் மட்டும் பெரிய ஆள் நினைச்சிட்டு அந்த மாதிரி இன்னொருத்த உன்ன மாதிரி தப்பா யோசிச்சிடக் கூடாது. ஒன்னு அடுத்தவன் தப்பு தப்பா கணக்கு போட்டு விடக் கூடாது. எனவே நீ இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட்டை இஸ்லாம் அழகிய முறைக்கு சொல்லி தந்திருக்கு. அதுல இருந்து எந்த ஒன்றை நம்மளால மாற்ற முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? இத்தபி ரசூல், ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலை பின்பற்றுவதுதான் லஅல்லக்கும் துர்ஹமூனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வலது கையால் ஒவ்வொரு விரலாக மடக்கினார்கள் என்பதுதான் சரி என்றால், நாங்க எப்படி அதிலிருந்து மாற்று விஷயம் கொண்டு வருவது? முதலாவது தஸ்மமணி கொண்டு வந்தாங்க. இதுக்கு பிறகு இப்ப டிஜிட்டல் ஆயிட்டு, இப்ப டிஜிட்டல் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வச்சுட்டா அமைக்கிட்டே போறதுதான். அது சுப்ஹானல்லாஹ் சொல்றானா இல்லையானதுலாம் கிடையாது, அமுக்கு தான் வேலை. அமைக்கிட்டே இருக்கிறது. என்ன 350 போச்சு திருப்பி அமுக்குறது, 450 போச்சு திருப்பி அமுக்குறது. இந்த மாதிரி கவுண்டிங்ல மெண்டல் ஆக்குறமே தவிர
இறைவனை திருப்திப்படுத்த சொன்னமா இல்ல என்பது நிறைய பேர் ஜீரோவாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீ என்ன ஞாபகப்படுத்தும் போது உன் மைண்ட்ல நான் பிக்சட் ஆகணும், அப்பதான் தான் அது கரெக்டா இருக்கும். அப்படி இல்லாட்டி கூடாதுன்ற அல்லாஹ் தஆலா. பெருமைக்காக செய்யக்கூடாது, புகழுக்காக செய்யக்கூடாது, புகழாரம் பேசுவதற்காக செய்யக்கூடாது. என்னை பற்றி நீ செய்யும் போது உன் இடத்துல கரெக்டாக நீ என்ன செய்யணும், சாந்தமான இடத்துல இருந்து நீ செய்யணும்னு இறைவன் நமக்கு கட்டளையாக வைத்திருக்கிறான். அந்த இடங்கள் எல்லாம் தாண்டி நாங்களாக ஒன்றை உருவாக்கி கொண்டு அதை இப்படி செய்தால் பரவாயில்லை, அப்படி செய்தால் பரவாயில்லை, நாங்கள் ஒன்றாக உருவாக்குகிறோம். இஸ்லாம் உருவாக்குவதற்கு எங்களை அனுப்பவில்லை, பின்பற்றுவதற்காக மட்டும்தான் இஸ்லாமியனாக மாறு என்று சொல்கிறது. அப்ப எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தம் இல்லாமல் செய்ய வேண்டும், அதை ரிலாக்ஸாக செய்ய வேண்டும், மைண்டும் உள்ளமும் ஒன்றுபடக்கூடிய செய்ய வேண்டும், உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கிற விதமாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அழகிய வழிகளை காட்டி தந்திருக்கிறது. அப்ப எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வஸாக்கிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. அப்ப அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்திய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் பண்ணி வைத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஜிக்ருக்குள்ள தான் தொழுகை வரும், ஜிக்ருக்குள்ள தான் குர்ஆன் ஓதுவதில் வரும், எல்லாமே அதுக்குள்ள தான் வரும். ஆனால் என்ன கான்செப்ட்னா, எந்த இடம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு இஸ்லாம் ஒவ்வொரு துவாவை சொல்லி தந்துடும். வீட்டை விட்டு வெளியே போறோமா, அதுக்குன்னு துவாவை இஸ்லாம் சொல்லி தந்துடும். வீட்டுக்கு உள்ளுக்கு வர்றோமா, அதுக்குன்னு துவாவை சொல்லி தந்துடும். ஒருத்தரை பார்க்கிறோமா, அதுக்குன்னு ஒரு துவாவை சொல்லி தந்துடும். ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு போறோமா, அதுக்குன்னு துவாவை சொல்லி தந்துடும். குர்ஆன் ஓதி முடிச்சிட்டோமா, அதுக்குன்னு ஒரு துவாவை சொல்லி தந்துடும். பள்ளிக்குள்ள இருக்கிறோமா, அதுக்குன்னு ஒரு துவாவை சொல்லி. இஸ்லாம் எல்லா விதமான நேரத்திலும் காலத்திலும் எல்லா மூமெண்டிலும் இஸ்லாம் துவா வைத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நடந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம், சவுதி அரேபியாவில் இந்தியாவை சேர்ந்த சில சகோதரர்கள் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ரூம்ல முஸ்லீம்களும் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாத பால்குடி தொப்புள் உறவுகளும் இருப்பாங்க. அதுல ஒரு ஹிந்து சகோதரனுக்கு சுகம் இல்லாமல் போகுதுங்க. இப்ப பக்கத்துல இருந்து ரெண்டு முஸ்லீம்கள் உடனடியாக அவங்கள ஒரு கார்ல டாக்ஸில ஏத்திட்டு மறுபக்கம் ஒரு முஸ்லீம், இந்த பக்கம் வலதுக்கும் முஸ்லீம், நடுவில் நோயாளி இருக்கிறாரு. அப்படியே கார்ல வேகமாக டாக்ஸில போயிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பக்கத்துல உள்ள தும்மிட்டாரு, ஸ்னீசிங் பண்ணியார், தும்மினோடனே அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாரு. அதை கேட்ட மருதான் அடுத்தவர் யர்ஹமக்கல்லான்னு சொல்றாரு. இவர் அதை கேட்டுட்டு யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் சொல்றாரு. இவர் மருந்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கேட்கிறாரு, நீங்க என்னமோ 2 பேர் சொல்லி வந்தீங்களா, அது என்ன பண்ணி கேட்கிறாரு. அவரு தும்மினாரு, ஓகே, தும்மிபடி என்னமோ அவர் சொன்னாரு, நீங்க ரிப்ளை பண்ணீங்க, அவரு மாறு ரிப்ளை பண்றாரு, இது என்ன உங்களுக்கு நடக்குதுன்னு கேட்டாரு. அவர் சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருத்தர் அதாவது தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதை கேட்டால் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு யர்ஹமக்கல்லாஹ், மீண்டும் தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் சொல்லட்டும் என்று எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இதை நாங்க சொன்னோம். இவரும் உத்தம், ஒரு உண்மையான மார்க்கமா, அந்த மார்க்கத்துக்கு நான் வர ஆசைப்படுறேன் அப்படின்னா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லுகின்ற பொழுது ஒருத்தர் மனம் இலகுவாகுது என்றால் நம்ம மனசு மட்டும் ஏன் இவ்வளவு கரடு முரடா இருக்கணும்? நமக்குள்ள மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பிரிவினைகளும் பிரிவினைக்கான காரியங்களும் இருக்கணும்? காரணம் என்னவென்றால் எதையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்வது கிடையாது. இறைவனுடைய திருப்திக்காக எதை செய்தாலும் அங்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. இறைவன் சொல்லக்கூடிய விடயங்களில் சில விடயம் எப்படி இருக்குது தெரியுமா? நீ என்னை ஞாபகப்படுத்து, நான் உன்னை ஞாபகப்படுத்துவேன். ஃபதுக்குருனி அதுக்குருக்கும். நீ என்ன ஞாபகப்படுத்து, நான் உன்னை ஞாபகப்படுத்துவேன். ஞாபகப்படுத்த 2 மெத்தட் இருக்குதுங்க. ஒன்னும் நான் ரகசியம் அல்லாஹ் திக்ர் செய்யறது, இரண்டாவது உங்களுக்கு நான் உபதேசம் பண்றது. இந்த 2 திக்ரும் இருக்குல்ல. அல்லாஹ் சொல்றான், நீ சைலண்டா பண்ணினா நானும் உன்னை சைலண்டா ஞாபகப்படுத்துவேன். நீ வைலண்டா என்ன ஞாபகப்படுத்தினா நீ யாரிடம் ஞாபகப்படுத்துவியோ அவர்களை விடவும் சிறந்தவர்களிடத்தில் நான் உன்னை பற்றி ஞாபகப்படுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் நம்ம கிட்ட சேலஞ்சு விட்டு இருக்கிறான். நம்ம அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தின்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக திருமறை குர்ஆன் சூரா ஜுமரினுடைய கடைசி வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அரிசை சூழ வானவர்கள் இருக்கிறார்கள், அந்த வானவர்களிடத்தில் என் பேரை சொல்லி அல்லாஹ் தான் ஞாபகப்படுத்துவான். இன்னார் என்ன பத்தி ஞாபகப்படுத்துறான், அவனை ஞாபகப்படுத்த என் கடமை கேட்டுக்க அப்படின்றான். இந்த அளவு தூரம் அல்லாஹ்வை பத்தி நம்ம ஞாபகப்படுத்தும் போது அல்லாஹ் நம்மளை ஞாபகப்படுத்துறானாக இருந்தால் அவனை ஞாபகப்படுத்தாம இருக்கலாமா? ஒரு விடயம் தெரியுங்களாங்க, இந்த சுபஹான வாசகம் இருக்குல்ல,
சுபஹானல்லாஹ் இந்த வாசகத்துக்கான பெருமதி நம்ம நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதனால அதை சொல்றதும் கிடையாதுங்க. சுபஹானல்லாஹ் வாசகம் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சுபஹானல்லாஹ், நீ சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் அது நாளை மறுமையில் உனது நன்மை தீமையை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் தஆலா தராசு ஒன்று கொண்டு வருவான், மீசான் ஒன்று கொண்டு வருவான். அந்த மீசான்ல வந்துகிட்டு உன் பக்கம் கணத்தை ஏற்படுத்தணும், நீ சுவர்க்கம் போவதற்கு உனக்கு தேவையான நன்மைகளை தரணும்னா அது சுபஹானல்லாஹ் மட்டும் அப்படின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். முஸ்லிம் ஹதீஸ் என்ன, சுபஹானல்லாஹ் என்று சொல்வதும் வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் தம்லஆனி வ தம்லஅல் மீசான், மீசானை நிரப்பிடும் அப்படின்னாங்க. அது மட்டுமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் உன்னை நான் zikr செய்யணும் அப்படின்னாங்க. அல்லாஹ் சொன்னா நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு அப்படின்னா. இதைத்தானே எல்லாரும் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாரும் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இன்று வரைக்கும் எல்லாரும் கலிமா வாயில் வந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இதைத்தானே சொல்றாங்க. இதை விட அட்வான்டேஜை தாண்டி கேட்டாங்க, முடியாது அது மட்டும் தான் தருவேன்னா. ரப்புல் என்ன சொன்னா தெரியுமா, இந்த லா இலாஹ பெருமை உனக்கு என்ன தெரியுமா, ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தை ஒரு தராசின் தட்டிலும் இந்த கலிமாவை ஒரு தராசின் தட்டில் வைத்தால் தோத்து போவது இந்த பிரபஞ்சம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் வாசகத்தை சொல்றது எவ்வளவு நேரம் பிடிக்கும், அதுக்கு எந்த மூவ்மெண்ட் தேவை, எந்த இடத்துல நீங்க ஒரு சுருக்க பாக்குறீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு போறீங்க, ஒரு சுருக்கான காரியத்தை பாக்குறீங்க, ஒரு சுருக்கான இடத்தை தாண்டீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றீங்க, வணங்குறது தகுதி அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாதுப்பா அப்படி நீங்க சொல்றீங்க. இந்த வாசகம் நீங்க அதை காணும் போது உள்ளத்துல வருகிறதில்ல, இதுதான் ஈமா, அதுதான் இஸ்லாம், அதுதான் இஹ்சான். அந்த வாசகத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் நமக்கு கோடிக்கணக்கு எதிர்பார்த்தானே, நீ சாப்பிடுறல தொண்டை வரைக்கும் சாப்பிடுறல, சாப்பிட்டதுக்கு முடிச்சது பிறகு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்றியா இல்லையா என்பதுதான். அவ்வளவுதான் அல்லாஹ் எதிர்பார்ப்பது. அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், தொழுகை மட்டும் நினைச்சிடாத, நீ ஒவ்வொரு மூமெண்ட்லயும் என்னை பத்தி சொல்ற பாரு, இதெல்லாம் வணக்கம், அதை நான் எடுக்கிறா. இஸ்லாம் எந்த அளவு தூரம் நம்மளை ஃபாலோ பண்ணுது தெரியுங்களா, இந்த zikr விஷயத்துல அல்லாஹ்வை அடிக்கடி ஞாபகப்படுற விஷயத்துல இஸ்லாம் எவ்வளவு தூரம் நம்மளை ஃபாலோ பண்ண தெரியுங்களா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீ உன் மனைவியோடு உன் சந்தோஷமான நேரத்தை கழிக்க சென்றாலும் அந்த இடத்திலும் பிஸ்மில்லாஹ் என்ற வாசகத்தை சொல் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய உடல் கழிவை கழிப்பதற்காக பாத்ரூம் போறியா, அந்த இடத்திலும் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபதி வல் ஹபாயிஸ் என்று சொல்லு என்று சொல்கிறது இஸ்லாம். அதை விட்டு வெளியே வரும்போது குஃப்ரானக்க, எல்லாம் துஆ ஓதிட்டு உள்ளுக்கு போனேன், ஏதாச்சும் நான் என்னுடைய மனுஷன் அடிப்படை தப்பு பண்ணிருப்பேன், தவறு பண்ணிருப்பேன், குஃப்ரானக்க அதெல்லாம் பெருசுபடுத்தி என்ன தண்டிச்சிடாத, என்ன மன்னிச்சிரு ரஹ்மானே என்று கேட்குமாறு அல்லாஹ்வுடைய காட்டி தர்றாங்கன்னா எல்லா இடத்திலும். இன்னும் சொல்ல போனா நம்ம தூங்குறோம் இல்லைங்க, தூங்குறதை கூட இஸ்லாம் இபாதாவாக மாற்ற சொல்லுது. நீ உது செஞ்சுக்க, உது செஞ்சுட்டு வந்து உட்காரு, இந்த முஆவியாத்துகளை ஓது, ஆயத்து குர்ஸை ஓது, ஆமன ரசூலை ஓது, அப்புறம் இப்படி துவாவெல்லாம் ஓது. அந்த ஓதுற துவாவிலே ஒண்ணு நீ அல்லாஹ் சைன் என்னது அமானிதமா ஒப்படைச்சிரு. எப்படி, பிஸ்மிக ரப்பி வலாத்து ஜம்பி வபிக அர்ஃபஹு ஃபைன் அம்ஸாத நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். யா அல்லாஹ் உஸ்ரை எடுத்துறேன்னா நீ வெச்சுக்க, அதுக்கு ரஹ்மத் செஞ்சிரு, பாவத்தை மன்னிச்சிரு, அதுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கிரு. வ இன் அர்ஸல்தஹா, மீண்டும் உலகத்துல வாழ்வுக்கான இடத்தை தந்து உயிரை திருப்பி என் உடம்புல வைத்தால் ஃபஹ்ஃபல்ஹா, அதை பாதுகாப்பது ஒண்ணு கடமை என்று அல்லாஹ் நீங்க என்ன செய்ய ரிக்வெஸ்ட் வை. எப்படி சாலிஹீன்களை பாவம் செய்யாமல் சமூகத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தானோ அதே போன்று என்ன நீ பாதுகாத்துறியா அல்லாஹ் அப்படின்னு நீ அல்லாஹ் கிட்ட ரிக்வெஸ்ட் வை அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அதை விடவும் இன்னொரு படி கூட அல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் ஒருத்தர் அல்லாஹும் அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் என்ற இந்த துஆவை ஓதி அவர் அந்த ராத்திரி மௌத்தா போனால் அவர் பாவம் செய்யாத ஒரு முஸ்லிமாக மரணிக்கிறார்கள் என்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல என்னன்னா அல்லாஹ் கிட்ட சொல்றோம், யா அல்லாஹ் என் முதுகுல உள்ள எல்லா சுமையும் உனக்கு தந்துட்டேன், நான் கோடி கணக்குல கடனோட நிக்கிறேன், லட்சக்கணக்கு கடனோட நிக்கிறேன், 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, என் தாயை பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், என் தங்கை சகோதரியை பார்க்கணும், எல்லாரையும் நான் பார்க்கணும், என் உசுரை நீ எடுத்தேன்னு வச்சுக்கவே
முழு பொறுப்பும் உனக்குதான், பிடிச்சுக்கன்னு மூத்தாயிடலாம். அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ கவலைப்படாத, உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன்றான். அப்ப துவா சாதாரண 2 வார்த்தை தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? உனக்கு சுவர்க்கம், உன் குடும்பத்துக்கு சேஃப்டி. இதுதான் திக்ருடைய மகிமை. நம்ம புரிஞ்சு நடக்கிறோமா, தெரிஞ்சு நடக்கிறோமா, அதை அனுபவிச்சிருக்கிறோமா? அனுபவிக்கணும். இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மியா சொல்றாங்க, எனக்கு ஏதாச்சும் இந்த அரசாங்கத்தால் பிரச்சனை வருகின்ற பொழுது என்னை கொண்டு அரைச்சு விட்டுருவா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அதிகமா திக்ரு மட்டும்தான் செய்வேன், எனக்கு மனசு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. என் மனசுக்கு ரிலாக்ஸுக்கு திக்ரு செய்வேன். என்ன பெரிய டென்ஷன் இருந்தாலும் ஏன் இறைவனை ஞாபகப்படுத்தும் போது எனக்கு ரிலாக்ஸ் கிடைக்குது அப்படின்னாங்க ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மியா ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி புகாரில 7405வது ஹதீஸ். ஆனா இந்த லனி அபதிபி, ஏன் அடியான்ட்ட அவன் எப்படி என்ன என்றான் அப்படிதான் அவன்கிட்ட இருப்பேன். என்னை பத்தி அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கிட்ட நான் கொடுக்க ஒரு ரியாக்ஷன் அல்லாஹ் தஆலா சொல்றான். என் அடியா என்னை பத்தி எப்படி நினைக்கிறான்? என் இறைவன் எனக்கு எல்லாம் தந்திருக்கிறான்ப்பா, அல்லாஹ் என்ன பாதுகாப்பவன், அல்லாஹ் நரகத்துல போட மாட்டான், அல்லாஹ் எனக்கு எல்லாம் போதுமானவன் என்று என்ன எண்ணி அதுக்கான வாசகங்களை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ சொல்றானா, திருப்தியா சொல்றானா, அவன் எப்படி என்ன எண்ணுகிறானோ அப்படி நான் அவனிடத்தில் இருப்பேன். நான் அவனோடு இருக்கிறேன். அவன் என்னை ஞாபகப்படுத்தும் போது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அவனோடு நம்மளை இணைத்துக் கொண்டு பேசக்கூடிய விடயத்தில் முதன்மையான திக்ர் மட்டும் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஹப்புல் கலாமி இலல்லாஹ் அர்பா, அல்லாஹ்விடத்திலே நீங்க பேசுற வார்த்தைகளில் மிக மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாசகம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இதுதான் அல்லாஹ்ட மிக விருப்பமான 4 வார்த்தைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் ஒருத்தர் இந்த வாசகத்தை சொல்லி ஏதாவது ஒன்றை ஆரம்பித்தால் அவருக்கு அது நஷ்டம் போகாது. சுப்ஹானல்லாஹ். நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்டிங் பண்றதுக்காக வேண்டி நம்ம வாசகத்தை தொடங்கும் போது நீ அல்லாஹ் பேரை சொல்லு, உனக்கு பரக்கத்துண்டு. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் பேரை சொல்லு உனக்கு பரக்கத்துண்டு என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அப்ப எனவே திக்ர் என்ற இடத்தில் இஸ்லாம் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அதுல உங்களுக்கு எந்த நஷ்டமும் போகாது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதுல குறிப்பாக நம்ம சில செய்திகளை புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மியா சொல்றாங்க, இந்த திக்ர் செய்யறவனுக்கும் திக்ர் செய்யாம இருக்கிறான் பாருங்க, இந்த திக்ர் செய்யறவனுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? தண்ணியில இருக்கிற மீன் மாதிரி. தண்ணி வத்தி போனா மீன் செத்து போய்த்திரும், திக்ர் இல்லாட்டி உள்ளம் செத்து போய்த்திரும். சுப்ஹானல்லாஹ். திக்ர் இல்லாத உள்ளம் செத்து போய்த்திரும். அது எங்க கோட் பண்றாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யறவனுக்கும் திக்ர் செய்யாதவனுக்கு உதாரணம் என்னவென்றால், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மிஸ்லுல் ஹய்ய் வல் மய்யித். செத்தவனுக்கு உயிரோடு இருப்பவனுக்கு செத்தவனுக்கு என்ன உதாரணம்? அதுதான் திக்ர் செய்யறவன் திக்ர் செய்யாதவனுக்கும். அப்ப அல்லாஹ்வை நம்ம எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் திக்ர் செய்ய வேண்டும். நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டும். எல்லா மூமெண்ட்லயும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தர்பியத்துல் அவுலாத் என்பது, பிள்ளைகளை வளர்ப்பது என்பது பிதிக்ரில்லா, அல்லாஹ்வின் பெயர்களை கொண்டுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லா விதமான அடிப்படையில் கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே அன்பார்ந்தவர்களே, எல்லா இடத்திலும் எல்லா மூமெண்டிலும் நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். கடைசியா ஒரு செய்தியை சொல்றேன். உஹது யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு நினைக்கிறேன், இந்த 3 விரலும் வெட்டுப்படுதுங்க. ஒரு காஃபிர் வெட்டுகின்ற போது விரல் வெட்டுப்படுது. அந்த விரல் வெட்டுப்படும் அப்படின்றாங்க. இந்த வலிப்புல வரும் சத்தம், இந்த ஒரு தாக்குப்பாட்டா கூட நமக்கு கூட ஆன்னு சத்தம் வரும் இல்லைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தல்ஹாவே நீ என்பதற்கு பிஸ்மில்லான்னு சொல்லியிருந்தால் உன் ரேஞ்ச வேறையா மாறி இருக்குமே அப்பா அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த நேரத்துல எந்த இடத்துலயும் நமக்குரிய இடம் திக்ருல்லாஹ். ஆனா கவலை என்ன தெரியுமா, வேதனை என்ன தெரியுமா, இஸ்லாமியன் என்ற பேர்ல வைத்துக் கொண்டு விழும்போது யாமஹியதின்னு கூப்பிடு வந்து பாதுகாக்கிறன்றான் போல. இதை விடவும் அல்லாஹ் செய்த துரோகம் என்னவா இருக்கும் உறவுகளே? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வுடைய அடிமையை கொண்டு வைத்து அல்லாஹ்வை விடவும் அவர்தான் முக்கியம் என்று சொன்னால்
இதை விடவும் சமூக துரோகம் என்னவா இருக்கும், மார்க்க துரோகம் என்னவா இருக்கு, யோசித்து பாருங்க. எனவே எல்லா மூமெண்டிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா இடத்திலும் என்ன பெரிய கஷ்டத்துல உட்கார்ந்தாலும் இறைவன் ஞாபகம் வரும் போதெல்லாம் மன அமைதி கிடைக்கும் என்ற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇஹி வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம சமூகத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் யாருன்னா முஸ்லீம்கள், இன்னொரு கூட்டம் யாருன்னா முனாஃபிகீன்கள். இந்த முனாஃபிகீன்களை நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு அல்லாஹு தஆலா சில விடயங்களை சொல்லி காட்டுகிறான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, உண்மையிலேயே சுவர்க்கத்துக்குரியவர்கள் வெற்றிக்குரியவர்கள் யார் என்பதை நம்ம அடையாளப்படுத்திட்டோம். அது குர்ஆன் அல்லாஹு தஆலா சூரா அன்ஃபாலோட 45ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது வதுக்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை நீங்க அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப சுவர்க்கத்துக்குரிய சமூகம் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்துவார்கள். நரகத்துக்கே உரிய சமூகம் அல்லாஹ்வை அதிகமாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க. ஆனா சம்டைம் தான், மேக்சிமம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. பாட்டிலையும் கூத்துலையும் கும்மாளத்திலையும் தண்ணிலையும் புகையிலையும் தான் மிதப்பாங்க. கேட்டா பேர் என்ன, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ரஹீம், கஃபார், கஹார்னு பேர்லாம் வச்சுக்குவாங்க. சரிங்களா, முஹம்மதுன்னா பேர் வச்சுக்குவாங்க. ஆனா முழுக்க பண்றதெல்லாம் அல்லாஹுடைய எதிரிகள் செய்யக்கூடியதை விடவும் மோசமா செய்வாங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் நமக்கு சில செய்தியில சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான் என்ன அப்படின்னு சொன்னா, முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்க இல்லையா, முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் கஞ்சத்தனம் காட்டுவாங்க. மக்களுக்கு கொடுக்கிறதிலும் கஞ்சத்தனம் தான், சத்தியத்தை சொல்வதிலும் கஞ்சத்தனம் தான், சத்தியத்தை தடுப்பதில் 1ஆம் நம்பர், சத்தியத்தை சொல்ல விட மாட்டாங்க. சரிங்களா, இவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வலா யதுக்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் அல்லாஹ்வை சொற்பமாக ஞாபகப்படுத்துவார்கள். வைதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்கு வந்தா சோம்பேறிகளாக நிற்பார்கள். தொழுகையில ரூஹானியத்தாக திரகாத்திரமாக நிற்க மாட்டார்கள், சோம்பேறிகளாக நிற்பார்கள். அவங்க இஷ்டப்படி அவங்க தொழுதுக்குவாங்க. இதுதான் மார்க்கம்னு சொன்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்க இப்படிதான் தொழுவோம் அப்படின்னு அதுல என்ன செய்வாங்க, தவறான சிந்தனை கொண்டு ரிவெஞ்ச் எடுத்து நடப்பார்கள் அப்படின்னு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதுல அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இவங்கெல்லாம் யாரு தெரியுமா, இந்த கூட்டம் யாருன்னு சொன்னா இவங்க முனாஃபிகீன்கள், அல்லாஹ்வை குறைவாக ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் அவர்களுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கும், அவங்க மனநோயாளிகள், இதெல்லாம் நிறைய தகவலை சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், அல்லாஹு தஆலா நரகத்தின் அடிப்பாகத்தில் வேதனை செய்யப்படுவது யாருன்னா இந்த மாதிரி முனாஃபிகீன்கள் தான் அப்படின்னு செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் அது உனக்கு மன அமைதியும் உனக்கு ஆரோக்கியமும் உண்டு, நீ மனிதனை ஞாபகப்படுத்தினால் உனக்கு நோய் மட்டும் உண்டு அப்படின்னாங்க. என்ன அர்த்தம், நீ அல்லாஹ்வை எந்த நேரம் ஞாபகப்படுத்தினாலும் உனக்கு நன்மை இருக்குது, அதனால உனக்கு பாவ மன்னிப்பு இருக்குது, அதனால உனக்கு உலகத்துக்கான தீர்வும் கிடைச்சிடும், மறுமையில சொர்க்கம் கிடைச்சிடும். நீ மனிதனை ஞாபகப்படுத்தின்னு வச்சுக்கவே, நீ அவனை ஒன்று புறாமப்பட்டு பேசுவ அல்லது ஓவரா போந்து பேசுவ, ரெண்டும் உனக்கு கேட விளைவிக்கும் அப்படின்னு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இஸ்லாமிய உறவுகளே, எல்லா நேரத்திலும், எல்லா மூமெண்டிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள். எந்த இடமாக இருந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் தான் மன நிம்மதியும் உண்டு, உலக வாழ்க்கையில் திருப்திகரமும் உண்டு, கபருக்குள் நிம்மதியும் உண்டு. ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுங்களா, முதலில் கபூரில் வைத்த பொழுது முங்கர் என்ற அந்த நக்கீர் என்ற மலக்குகள் முதல் கேள்வியை மன் ரப்புக்க என்பதுதான், உன்னை படைத்தவன் யார் என்ற கேள்விதான். அந்த கேள்விக்கு உலகத்தில் வாழ்க்கையில் உன்னை நீ மாற்றினால் மட்டும்தான் அது முடியும். எனவேதான் வாழ்க்கை முழுவதும் திக்ரோடு இருப்போம். அந்த திக்கரை அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்கிறான், என்னை ஞாபகப்படுத்துவதை விட்டும்
உன் நாவு காய்ந்து விட வேண்டாம், காயும் பட்சத்தில் உனக்கு தோல்வி நிச்சயம் என்பது அந்த வசனத்தின் மறுபக்க விளக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். எனவே இஸ்லாமிய உறவுகளே, தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அதற்கு பதில் கொடுத்து விடுங்கள். இறை தியானத்தை, இறை திருப்பி எந்த இடத்திலும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, எந்த இடத்தில் இருந்த போதும் நீ அல்லாஹை அஞ்சிக்கொள். எனவே அல்லாஹை அஞ்சுதல் என்பது அவன் ஞாபகத்தை உனக்கு அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இஸ்லாம் எந்த விடயத்தை எங்களுக்கு அதிகமாக ஆர்வம் ஊட்டியதோ அதை வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி இறை திருப்தி அடைந்து கொள்ளக்கூடிய சமூகத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.